Hello and welcome back to our channel. In this video, we are going to see extraction of crude metal. In last two videos, we gone through the concepts like concentration of ore. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரை நம்ம என்ன பண்ணோம், அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேங்யூ வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் கிடச்சிச்சுல. இப்போ அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்துட்டு அதோட ஆக்சைட் ஃபார்மில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மாற்ற போகிறோம். ஆக்சைட் ஃபார்மில் மாற்றினதுக்கப்புறம் அதை வந்துட்டு அதோட மெட்டல் ஆக்சைட்லேருந்து எலமெண்டல் மெட்டலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. அந்த நம்மளுக்கு கிடைச்சிக்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்துட்டு மெட்டல் ஆக்சைடாக மாற்றி மெட்டல் ஆக்சைடை வந்து மறுபடியும் ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலயமா நம்ம எலமெண்டல் மெட்டலாக வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் த மெட்டல் எக்ஸிஸ்ட் இன் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் ஜேஇ அண்ட் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்வேர்டு. நீங்கள் ஜேஇ அண்ட் நீட் எழுதினாலும் சரி, இல்லை நம்ம பப்ளிக் எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு கேட்கலாம். நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டலில் வந்துட்டு மெட்டல் வந்து எப்படி இருக்க போகுது, அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த மெட்டல் வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுன்னா இருக்க போகுது. அந்த பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், எலமெண்டல் ஸ்டேட்டில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா கொண்டு வர போகிறோம். நம்ம என்ன செய்ய போகிறோம், எலமெண்டல் ஸ்டேட்டில் கொண்டு வர போகிறோம். அதான் நம்மளோட ப்ராசஸ். ஓகேங்களா? ஓகே, we can infer from the principle of thermodynamics principles that the reduction of oxide is easier when compared to reduction of other compounds of metal, and hence before reduction the ore is first converted into the oxide of metal of interest. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபல் வச்சு நம்ம பார்க்குறப்ப ஆக்சைடை வந்துட்டு ஈஸியாக வந்து ரிடக்ஷன் பண்ணிடலாம். ரிடக்ஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் மாதிரி வச்சுக்கோங்க. ஆக்சைடை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஈஸியாக ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணிடும். எதை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக மெட்டலில் கான்சன்ட்ரேட்டட் ஓர்லேருந்து டைரெக்டாக மெட்டலில் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கூட ஆக்சைடு அதை மாற்றி அந்த கான்சன்ட்ரேட்டோட ஆக்சைடாக மாற்றி அதுக்கப்புறம் அதை நம்ம வந்துட்டு ரிடக்ஷன் ப்ராசஸ் மூலயமா நம்ம வந்துட்டு எலமெண்டல் ஸ்டேட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யணும்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் மெட்டலை டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓரை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்சைடு ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஓர்ஸ் இன்டு ஆக்சைட்ஸா ஓர்ஸ் தான் இப்போ என்ன செய்ய போகிறோம் ஆக்சைட்ஸாக மாற்ற போகிறோம். இதில் வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் அண்ட் அதர் ஒன் இஸ் calcination. other one is called என்னது உங்களுக்கு calcination. other one is called calcination. இப்போ ரோஸ்டிங் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கும், குக்கிங்கில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோஸ்டிங் அப்படின்னா என்னதுன்னா வறுக்கிறது அப்படின்னு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்வோம்னா சொல்லுவோம் இல்லையா, அதான் ரோஸ்டிங். இந்த மெத்தடில் வந்துட்டு அதே மாதிரி தான் அந்த நம்ம சல்ஃபைட் ஓர்ஸ் வந்து அதோட ஆக்சைட்ஸுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். சல்ஃபைடு ஓர்ஸை வந்து நம்ம ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். Sulfide ores are converted into their oxides. In this method, the concentrated ore is oxidized by heating. Heating மூலமா என்ன செய்ய போறோம்னா ஆக்சிடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் with excess of oxygen, important point, excess of oxygen in suitable furnace அப்படின்றது அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட், அதை ஹீட்டிங் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் below the melting point of the metal. அந்த மெட்டலோட மெல்டிங் பாயிண்ட்டுக்கு பிலோக்கு கொண்டு வந்து அதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ஹீட் பண்ண போகிறோம். என்ன ஒரு சல்ஃபைடு ஒரு அதை ஆக்சைடாக என்ன செய்ய போகிறோம்னா மாற்ற போகிறோம் இன் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு சல்ஃபைடு ஓர்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பிபிஎஸ் அப்படின்றது நம்மளுக்கு கலினா ஜிங்க் பிளண்ட் Ce2S காப்பர் சல்ஃபைடு ஓர் ஆஃப் காப்பர். இதெல்லாம் என்ன செய்கிறோம், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன செய்ய போகிறோம்னா ஹீட் பண்ண போகிறோம். எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சல்ஃபைடு ஓர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. சல்ஃபைடு ஓர் இன் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய
6 ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு இருக்குது. 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா இருக்குது. இந்த 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் சேர்ந்து நம்மளுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடாக நம்மளுக்கு ரிமூவ் ஆக போகுது. சல்ஃபர் டை ஆக்சைடை நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுன்னா ரிமூவ் ஆக போகுது. அண்ட் தென் நம்மளுக்கு இங்கே இருக்க நம்மளுக்கு ஆக்சைடு ஒரு நம்மளுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஜிங்க் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனை நம்ம ஹீட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஜிங்க் ஆக்சைடு கிடச்சிருச்சு. சல்ஃபர் டை ஆக்சைடாக வெளியே போயிடுச்சு. கேஸ் வந்து எவால்வ் ஆயிடுச்சு. அண்ட் தென் அதே மாதிரி உங்களுக்கு காப்பர் சல்ஃபைடு ஓர் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட நம்ம ஹீட் பண்ணுறதுல நம்மளுக்கு எப்பயும் போல் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு. நம்மளுக்கு கிடச்சிருக்க ஓர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சைடு வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிச்சுன்னா கிடச்சிருச்சு. குப்ரிக் ஆக்சைடு என்ன செஞ்சிச்சுன்னா கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரோஸ்டிங் வந்துட்டு இந்த ஆக்சைடாக மட்டும் மாற்றது இல்லாமல் இம்ப்யூரிட்டிஸையும் ரிமூவ் பண்ணுது. இம்ப்யூரிட்டிஸ் லைக் விச் கைண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சனிக், சல்ஃபர் அண்டு பாஸ்பரஸ் இம்ப்யூரிட்டிஸ் வந்து அதோட வாலடைல் ஆக்சைட்ஸாக மாற்றி அதை வந்து என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுது. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிஸ் கால்ட் ஆர்சனிக். ஆர்சனிக் வந்து ரோஸ்டிங்னாலே நம்மளுக்கு எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனை ஹீட் பண்ணுது. ஸோ நம்ம எப்படி ஆர்சனிக்கையும் ஆக்சிஜனையும் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அதோட ஓர் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்குன்னா கிடச்சிருக்கு. அதே மாதிரி சல்ஃபர் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட நம்ம போடுறதுல நம்மளுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் தென் P4 பாஸ்பரஸ் இருக்குது. பாஸ்பரஸ் வந்து அதே மாதிரி எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட போடுறப்ப நம்மளுக்கு அதோட ஆக்சைடு ஃபார்முக்கு அது என்ன செஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மாறிடுச்சு. அதோட ஆக்சைடு ஃபார்முக்கு மால்கல் செஞ்சிச்சுன்னா மாறிடுச்சு. அவ்வளோதான் ரோஸ்டிங். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கால்சினேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது கால்சினேஷன் இருக்குது. கால்சினேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா in which the concentrated ore is strongly heated in the absence of air. That is the important thing. அது வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ல வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்துட்டு ஸ்ட்ராங்லி ஹீட் பண்ணுறது. அது வந்து சல்ஃபைடு ஓர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்பனேட் ஓர். கால்சினேஷன் ஆஃப் கார்பனேட் ஓர் அண்ட் ஹைட்ரேட்டட் ஓரும் நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கலாம் கால்சினேஷன் ஆஃப் ஹைட்ரேட்டட் ஓர். 2 டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா எடுத்துக்கிறோம். அங்கே சல்ஃபைடு ஓர், இங்கே கார்பனேட் ஓர் அண்ட் ஹைட்ரேட்டட் ஓர். அவ்வளோதான். டூரிங் திஸ் ப்ராசஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், அதாவது அந்த ஓரில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் H2 அந்த மாதிரி வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுன்னா மாய்ஸ்சராக எஸ்கேப் ஆக போகுது. மாய்ஸ்சராக நம்மளுக்கு எஸ்கேப் ஆயிரும். அதுக்கப்புறம் சப்போஸ் அதில் வேறு ஏதாவது ஆர்கானிக் மேட்டர் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு போரஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது நம்மளுக்கு அந்த கார்பனேட் ஓரில் இருக்கக்கூடிய போரஸ் ஹோல் மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சர் மூலமா அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா லீவ் ஆகி போயிடும், வெளியே போயிடும். அண்ட் திஸ் மெத்தட் வந்துட்டு கேரி அவுட் வித் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர். அதாவது இந்த இடத்துல நம்ம கால்சினேஷன் ஆஃப் கார்பனேட் ஓர் வந்து நம்மளுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், ஏதாவது ஒரு ஆர்கானிக் மேட்டர் இருந்துச்சு அதை ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னா தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டூரிங் கால்சினேஷன் ஆஃப் கார்பனேட்டட் ஓர், கார்பனேட் ஓர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கால்சினேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸ்பெல் ஆக போகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய CO3ல CO2 வந்து கார்பன் டை ஆக்சைடாக நம்மளுக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற உங்களுக்கு ஓ மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ PbO நம்மளுக்கு ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி கால்சியம் கார்பனேட்லேயும் அப்படி தான் உங்களுக்கு CO2 ரிமூவ் ஆயிரும் ஹீட் பண்ணும்போது. அண்ட் தென் ஓ மட்டும் இருக்கும். அப்போ CaO திஸ் இஸ் கால்ட் கால்சியம் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னா ஃபார்ம் ஆகும். இந்த சேம் ப்ராசஸ் ஜிங்க் கார்பனேட் இருக்கு. ஸோ அதையும் நம்ம ஹீட் பண்ணுறப்ப ஜிங்க் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு என்ன செஞ்சோம்னா வெளியே போயிடும். மெக்னீஷியம் கார்பனேட் டாட் கால்சியம் கார்பனேட் MgCO3 டாட் CaCO3 இருக்கு. இதை ஹீட் பண்ணும்போது அப்படிதான் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து நம்மளுக்கு 2 கார்பன் டை ஆக்சைடா கேஸாக எவால்வ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அதுக்கப்புறம் MgO + CaO மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிச்சுன்னா கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து ஹைட்ரேட்டட் ஓர் வந்து எப்படி இருக்கும்னா வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஹைட்ரேட்டட் ஓரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் நம்மளுக்கு மாய்ஸ்சராக என்ன செய்ய போகுது அப்படின்னா ரிமூவ் ஆக போகுது. மாய்ஸ்சராக என்ன செய்ய போகுது ரிமூவ் ஆக போகுது. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க Fe2O3.3H2 இதான் நம்மளுக்கு என்னன்னா ஹைட்ரேட்டட் ஓர். பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும், 3H2O இருக்கு. இதுதான் காரணம் ஹைட்ரேட்டட் ஓர்னு சொல்றதுக்கு. இது நம்ம ஹீட் பண்ணும்போது இது வந்து அப்படியே நம்மளுக்கு மாய்ஸ்சராக வெளியே போயிடும். அண்ட் தென் ஓர் வந்து நம்மளுக்கு அதோட ஆக்சைட் ஃபார்மில் வந்து கிடச்சிரும். பார்த்தீங்களா, ஆக்சைட் ஃபார்மில் கிடச்சிரும். இங்கே என்ன இருக்கோ அதே இதை நம்மளுக்கு மாய்ச்சர் வந்துட்டு வெளியே போயிடும். அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ வந்துட்டு மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ மெட்டல் ஆக்சைடாக இருக்கிறத வந்து நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணி எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு அந்த மெட்டலை என்ன செய்ய போகிறோம்னா கொண்டு வர போகிறோம். எலமெண்டல் ஸ்டேட்டுக்கு அந்த மெட்டலை கொண்டு வர போகிறோம். எலமெண்டல் ஸ்டேட். இப்போ மெட்டல் ஆக்சைடு வந்துட்டு கேன் பி ரெடியூஸ்டு டு க்ரூடு மெட்டல். அதோட க்ரூடு அதாவது எலமெண்டல் ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியாது, க்ரூடு மெட்டல். அதுலேயும் சில நம்மளுக்கு இம்ப்யூரிட்டிஸ் வந்து இருக்கலாம். அதை வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் ரிஃபைனிங் ப்ராசஸில் வந்து நம்ம என்ன செய்வோம்னா ரிஃபைன் பண்ணுவோம். அதை வந்து என்ன செய்வோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு தேவையான பியூர் மெட்டலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து இப்போ நம்மளுக்கு க்ரூடு மெட்டலாக கன்வெர்ட் ஆக போகுது பை யூசிங் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். சூட்டபிள் சால்வெண்ட் கிடையாது, சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் அண்டு அதர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் சச்சஸ் சோடியம் எக்ஸெட்ரா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இன்னொரு தடவை சொல்லுங்க. கார்பன் மோனாக்சைடு, and then we have hydrogen, and then we have aluminium. Hydrogen, aluminium, hydrogen, aluminium. And then some metals such as sodium கூட நம்மளுக்கு என்னன்னா இருக்குது, ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன ரெடியூசிங் ஏஜென்ட்டை சூஸ் பண்ண போகிறோம், அதை எது பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த மெட்டல். அந்த மெட்டலோட நேச்சரை பொறுத்து தான் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் கேன் நாட் பி யூஸ்டு as ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் த ரியாக்டிவ் மெட்டல்ஸ் such as சோடியம், பொட்டாசியம், அலுமினியம். இந்த சோடியம், பொட்டாசியம், அலுமினியமுக்கு கார்பனை வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நம்ம என்ன செய்யணும்னா யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா cannot reduce oxides such as ZnO, Al2O3 வந்துட்டு CO-வால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அந்தந்த நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஆக்சைட் ஃபார்மை வந்துட்டு பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா ரியேஜென்ட், நம்ம எடுக்கக்கூடிய ரியேஜென்ட்டும் இருக்கு. இதை வந்துட்டு நம்ம எப்படி இந்த ரியேஜென்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றத எலிகம் டயக்ராம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்மெல்டிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஸ்மெல்டிங் இந்த மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் அப்படின்றது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ஃபார்ம்ஸ் அன் ஈஸிலி ஃபியூசிபிள் ஸ்லாக் வித் கேங்யூ. பார்த்தீங்கன்னா தெரியும். இன் திஸ் மெத்தட் ஃப்ளெக்ஸ், ஓகேங்களா, ஒரு ஃப்ளெக்ஸ் and a reducing agent such as carbon monoxide or aluminum is added to the concentrated ore கூட ஒரு ஃப்ளெக்ஸும் ரெடியூசிங் ஏஜென்ட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் ஆட் பண்ண போறோம். அப்போ அந்த மிக்சர் வந்து ஹீட்டிங்கால மெல்ட் ஆகும். எலிவேட்டட் டெம்பரேச்சர்ல ஹீட்டிங்கால மெல்ட் ஆகுமா, இன்னும் ஸ்மெல்டிங் பண்ணதுல மெல்ட் ஆகும். அப்போ இந்த ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த க்ரூடு மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்னா கிடச்சிடும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நம்ம மெட்டீரியல் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரெடியூசிங் ஏஜென்ட், அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேட்டட் ஓர். இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஹீட் பண்ணும்போது அது மெல்ட் ஆகி ஆக்சிஜன் வெளியே போயிடும், நம்மளுக்கு க்ரூடு மெட்டல் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும் கிடைக்கும். அப்போ ஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன? ஃப்ளெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதான் நம்மளுக்கு ஈஸிலி ஃபியூசபிள் ஸ்லாக் வித் கேங்யூ. நம்ம எடுக்கக்கூடிய ஒரு, அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த கேங்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்லாக் ஒரு கெமிக்கல் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ளெக்ஸ் ப்ளஸ் கேங்யூ அப்படின்றது நம்மளுக்கு ஸ்லாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அந்த கேங்யூ வந்து வெளியே எடுத்துகிட்டு வருவோம். அப்போ அந்த நம்ம கேங்யூ வெளியே எடுக்கிறதுக்காண்டி ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த கேங்யூ கூட ரியாக்ட் ஆகி வரப்போ தான் நம்மளுக்கு என்னன்னா ஸ்லாக் அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து Fe2O3 அப்படின்ற கான்சன்ட்ரேட்டட் ஓரை எடுத்திருக்கோம். இந்த ஓரை வந்துட்டு நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் CO கார்பன் மோனாக்சைடோட நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு
3CO2 கார்பன் டை ஆக்சைடா வெளியே போயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்க 3C இருக்கு, இங்க 3O இருக்கு. அப்ப 3CO இங்கனுக்குள்ள ஒரு நம்மளுக்கு 3 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? இப்ப இந்த 3 ஆக்சிஜன் பிளஸ் 3 ஆக்சிஜன் நம்மளுக்கு 6 ஆக்சிஜன் வந்துச்சா? 3 கார்பன் இருக்கா? Fe2 இருக்கு, இங்க Fe2 இருக்கு. ஸோ பேலன்ஸ்டு நம்மளுக்கு க்ரூடு மெட்டல் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுன்னா கிடைச்சிருச்சு. இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் எ பேசிக் ஃப்ளக்ஸ் limestone இஸ் யூஸ்டு. இதுல வந்து நம்மளுக்கு என்ன ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஃப்ளக்ஸ் லைம்ஸ்டோன் CaO நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா யூஸ் பண்ணிக்கோம். சின்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த Fe2O3ல சிலிக்கா கேங்கியூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கான். ஸோ இந்த ஓர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கனால சிலிக்கா கேங்கியூ ப்ரெசென்ட் ஆயிருக்கனால இந்த ஓர் வந்து அசிடிக் இன் நேச்சரா இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா பேசிக் ஃப்ளக்ஸா இருக்கணும். ஸோ இப்போ சிலிக்கா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த லைம்ஸ்டோன் கம்பைன்ஸ் வித் இட் டு ஃபார்ம் கார்பன் சிலிக்கேட். அப்போ என்ன செய்ய போது அந்த லைம்ஸ்டோன் வந்து அந்த சிலிக்கா கேங்கியூ சிலிக்கேட்டோட சிலிக்கா கேங்கியூவோட ஜாயின் ஆகி நம்மளுக்கு கால்சியம் சிலிக்கேட்டா நம்மளுக்கு என்ன செய்ய போதுன்னா ஃபார்ம் ஆக போகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பேசிக் ஃப்ளக்ஸ் அண்ட் தென் கேங்கியூ இருக்கக்கூடிய சிலிக்கான் டை ஆக்சைடு இது ரெண்டும் நம்மளுக்கு சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட்டா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா ஸ்லாகா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். வந்து அதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரேட். காப்பர் பைரேட்ல இருந்து நம்ம இப்போ காப்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கான்சென்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஹீட்டட் இன் ரிவர்பரேட் ஃபர்னேஸ் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஹீட் பண்ண போறோம். மிக்சிங் வித் சிலிக்காவோட மிக்ஸ் பண்றோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அசிடிக் ஃப்ளக்ஸ். சிலிக்கா வந்து அசிடிக் ஃப்ளக்ஸ், லைம்ஸ்டோன் வந்து பேசிக் ஃப்ளக்ஸ். The ferrous oxide formed due to melting is basic in nature and it combines with silica to form ferrous silicate. The remaining metal sulfide Ce2S and Fe(S) are mutually soluble and form a copper matte அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காப்பர் பைரேட்டிங் எனக்குள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம லென்ஸ் அப்புறம் ஆக்சிஜனோட சேர்த்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு FeS சல்ஃபைடு ஒரு ஒன்று கிடச்சிருக்கு. ப்ளஸ் Ce2S ஒன்று நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த FeS அப்படின்றது ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்து நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு FeO வந்து கிடைக்கிது. FeO அப்படின்றது அயன் ஆக்சைடு. ஸோ அயன் ஆக்சைடு ப்ளஸ் நம்மளுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ இந்த FeOவும் SiO2 கேங்கியூ நம்ம அந்த சிலிக்கா வந்து போடுறோம் இல்லையா, இது ரெண்டும் நம்மளுக்கு ஜாயின் ஆகி தான் நம்மளுக்கு FeSiO4 கிடைக்கிது. ஸ்லாகா நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இது ஸ்லாகா போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேவையான காப்பர் மேட்டை வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த FeS வந்து நம்ம என்ன செஞ்சோம் தனியாக எடுத்துட்டோமா ஸ்லாக் மூலிமா. இப்போ நம்மளுக்கு இன்னொரு இது என்ன இருக்குன்னா Ce2S வந்து நம்மளுக்கு இருக்கு. Ce2S வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்போ இதுலேருந்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்மளுக்கு தேவையான காப்பரை வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதே வந்து நம்ம ஆக்சிஜனில் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் போட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு 2Ce2S அது வந்து அப்படியே தான் இருக்குது நம்மளுக்கு. இதில் இருக்கக்கூடிய சல்ஃபைடு வந்து நம்மளுக்கு ஜாயின் ஆகி ஸோ இதில் வந்து ஒரு மிஸ்டேக் என்ன விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எஸ் கிடையாது ஓ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, 6 ஆக்சிஜன் அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2C2 2S இருக்குது. அப்போ அந்த 2S வந்துட்டு 2SO2 ஜாயின் ஆகுது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 4 ஆக்சிஜன் இருக்குது. அண்ட் தென் இது வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா ஆக்சிஜன், இது வந்து ஆக்சைடாக மாறுது. ஸோ இந்த ஆக்சைடு ப்ளஸ் அந்த C2S ரெண்டும் ஜாயின் ஆகி நம்மளுக்கு க்ரூடு மெட்டல் காப்பர் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா கிடைக்கிது. க்ரூடு மெட்டல் காப்பர் வந்து என்ன செய்யுதுன்னா கிடைக்கிது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் நம்மளுக்கு எவால்வ் ஆகுது. இந்த மெட்டாலிக் காப்பர் வந்து சொலிடிஃபை பண்ணி பிளிஸ்டர்ட் அப்பியரன்ஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு த எவல்யூஷன் ஆஃப் CO2ஓட எவல்யூஷனால அது வந்து பிளிஸ்டர்ட் அப்பியரன்ஸில் இருக்கும். கேஸ் ஃபார்ம் இன் த ப்ராசஸ். இதனால இந்த பேர் வந்து நம்மளுக்கு என்னன்னா பிளிஸ்டர்டு காப்பர் அப்படின்னு பேர். இந்த ப்ராசஸ் மூலிமா கிடைச்ச காப்பர் வந்து நம்மளுக்கு blistered copper. Then we have reduction by carbon. In this method, the oxide ore of the metal is mixed with coal. இப்போ கோல் அப்படின்னு அல்லது கோக் அப்படின்றது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம்.
கூல் அல்லது கோக் கூட நம்ம என்ன செய்கிறோம், ஆக்சைடை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுற ப்ராசஸ் மூலிமா நம்மளுக்கு கார்பைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். கார்பைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த நம்மளுக்கு க்ரூடு மெட்டல் வந்துட்டு கிடைச்சிடும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா MN3O4 ஒரு ஆக்சைடு ஒரு இருக்குது. அது கூட நம்ம கூல் ஆர் கோக் வந்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எலமெண்டல் மெக்னீஷியம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சாரி, மெக்னீஷியம் இல்லை, மேங்கனீஸ். அண்ட் தென் உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு வந்து கார்பைடை நம்ம இருந்துச்சுன்னா வெளியே போயிடுச்சு. அண்ட் தென் அதர் Cr2O3 ஆக்சைடு இருக்குது. ஸோ நம்ம ஆக்சைடு கூட வந்துட்டு கோக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு க்ரூடு மெட்டல் சிஆரும் அண்ட் தென் கார்பைடும் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஹைட்ரஜனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரிடக்ஷன் பண்ண போகிறோம், அதாவது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சைடு உள்ள ஆக்சிஜன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது அந்த ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி கார்பன் யூஸ் பண்ணுவோமோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக்சிஜன் நம்ம போடுறப்ப நம்மளுக்கு க்ரூடு மெட்டல் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்னா கிடச்சிடும். க்ரூடு மெட்டல் கிடச்சிருச்சா? வாட்டர் அந்த நம்ம யூஸ் பண்ண எடுத்துக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் வந்துட்டு ஆக்சிஜன் மாலிகுல் எடுத்துக்க நம்மளுக்கு வாட்டராக நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அது மாறிச்சு. அண்ட் தென் நிக்கல் ஆக்சைடு அது வந்துட்டு கேன் பி ரெடியூஸ்டு டு நிக்கல் பை மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. ஸோ சேர்த்து ஹீட் பண்ணப்போ உங்களுக்கு குரூடு மெட்டல் நிக்கலும் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா வந்திருக்கு. அண்ட் தென் வி ஹாவ் ரிடக்ஷன் பை மெட்டல். அண்ட் தென் வி ஹாவ் ரிடக்ஷன் பை மெட்டல். மெட்டாலிக் ஆக்சைடு சச்சஸ் குரோமியம் Cr2O3 இது வந்துட்டு நம்மளுக்கு மெட்டாலிக் ஆக்சைடு. அது வந்துட்டு நம்மளுக்கு அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ் மூலமா ரெடியூஸ் ஆக போகுது. இந்த ப்ராசஸில் மெட்டல் ஆக்சைடு வந்துட்டு அலுமினியம் பவுடரையும் அண்ட் பிளேஸ்டு இன் ஃபயர் கிளே க்ரூசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிடக்ஷன் ப்ராசஸ் கேரி ஆகும். சொல்லி மெக்னீஷியம் அண்டு பேரியம் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் மெக்னீஷியம் அண்ட் பேரியமுக்கு சொன்னோமா. ஸோ பேரியம் ஆக்சைடு ப்ளஸ் மெக்னீஷியம் போடத்தில் உங்களுக்கு பேரியம் ஆக்சைடு மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னா கிடைக்குது. During the above reaction, a large amount of heat is evolved which facilitates the reduction of இந்த ப்ராசஸ் மூலமா நம்மளுக்கு லார்ஜ் 2400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நம்மளுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகுது. அப்படி ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த ஹீட்டில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா Cr2O3 அப்படின்ற இது வந்துட்டு அலுமினியம் பவுடர் மூலியமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரிடக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ Cr2O3 இருக்குது, அலுமினியம் பவுடர் நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு க்ரூடு மெட்டல் குரோமியம் வந்து நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுன்னா கிடைக்க போகுது. அண்ட் தென் யூ ஹாவ் அதர் இம்பியூரிட்டி and active metals such as sodium, potassium and calcium are also used to reduce the metal oxide. இதெல்லாம் கூட நம்மளுக்கு என்ன செய்யணும்னா மெட்டல் ஆக்சைடு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா பார்த்து வச்சுக்கலாம். அண்ட் தென் வி ஹேவ் ஆட்டோ ரிடக்ஷன் மெத்தட். ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா வேறு எந்த ஒரு ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணாமல் தானாகவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிடக்ஷன் வந்து தானாகவே அதே வந்து என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா கேரி அவுட் பண்ணிக்கும். சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் சம் ஆஃப் த ஓர்ஸ். சிம்பிளாகவே அந்த ஓர்ஸை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த க்ரூடு மெட்டல் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சோம்னா கிடச்சிரும். ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசசரி கிடையாது. ரெடியூசிங் மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு நெசசரி கிடையாது. தட்ஸ் ஆல். Just a minute.
ஓகே, வி ஹாவ் த எக்ஸாம்பிள் HGS. இந்த ஓரை வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை ஹீட் பண்ணாலே உங்களுக்கு க்ரூடு மெட்டல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிடுது. இதான் என்னென்னா ஆட்டோ ரிடக்ஷன். ஸோ இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் நம்ம தெர்மோடைனமிக் பிரின்சிபல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு ரிஃபைனிங் ப்ராசஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதோட இந்த லெசன் வந்து நம்மளுக்கு என்ன செய்யலாம் முடிய போகுது. அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹேவ் எனி டவுட், ask me in the comment section. Thank you for watching.